பிரியாணி சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? வாங்க தெளிவாக சொல்கிறேன். பிரியாணியில் என்னென்ன சேர்க்குறோன்னுலாம் யோசிச்சு பாருங்கள். அதில் சேர்க்குற ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர் இதெல்லாம் லோ ஃப்ளேமில் ஆயிலில் சாட்டே பண்ணும்போது அதிலிருந்து மேங்கனீஸ், அலிசின், செலினியம், சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் வைட்டமின் B12 ரிலீஸ் ஆகுது. பிரியாணியில் சேர்க்குற ஸ்பைசஸ் லைக் பட்டை, கிராம்பு, ஜீரகம், சோம்பு, நட்சத்திர சோம்பு, அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்புறம் மஞ்சள் சேர்க்குறனால நமக்கு டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அப்புறம் முன்னாடி சொன்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது நம்மளோட ஸ்டொமக் என்சைம் ஸ்டிமுலேட் ஆகுது. ப்ளஸ் நம்ம லிவர் என்சைமும் ஸ்டிமுலேட் ஆகுது. இதனால நம்ம பைலில் கொலஸ்ட்ரால் ஆட் ஆகுது. இது பார்த்தோம்னா நம்மளோட ஃபேட் டைஜஷனுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேலே சொன்ன எல்லாமே நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம உடம்புல குளூட்டோதாயான் ரிலீஸ் ஆகும். இந்த குளூட்டோதாயான் என்ன பண்ணுன்னா நம்மளோட டாக்ஸின் அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ரிமூவ் பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எண்ணெய் தான். ஹெல்த்தியான எண்ணெயை அளவாக ஆட் பண்ணி குக் பண்ணும்போது நமக்கு ஹெல்த்தியான பிரியாணி கிடைக்கும். அடிஷ்னலாக இந்த ஸ்பைசஸ் கூட ப்ரோட்டீன் சோர்ஸான சிக்கன் ஆர் மட்டன் சேர்க்குறோம். அப்புறம் கார்போஹைட்ரேட் சோர்ஸான ரைஸ் சேர்க்குறோம். இதனால் ஒரு சர்விங்க்கு அப்ராக்சிமேட்டாக 700 கேலரிஸ் இருக்கிறனால அளவாக பேலன்ஸ்டாக அக்கேஷ்னலாக எடுக்கும்போது பிரியாணி ஹெல்த்தி தான். இந்த பிரியாணி அதிகமாக சாப்பிட்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாமே.